நானும் நல்லது கெட்டது எவ்வளவோ பார்த்துட்டேன். இப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கையில தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கூடாது. இந்தாங்கம்மா. சரிங்கம்மா, நீங்க சாப்பிடுங்க. ஏமா, குழம்பு போதுமா இன்னும் வேணுமா? போதும்மா, போதும். உன் மனசுல பெருகிற பாசம் மாதிரி இந்த சாப்பாடே எனக்கு அதிகம்தான். சாப்பாடு எப்படி இருக்குமா? அன்பா கொடுக்கறவங்க சாப்பாட்டை எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஏன்னா அந்த சாப்பாட்டோட ருசி அது கொடுக்கற மனசோட ருசி. அதனால நீ கொடுத்த சாப்பாடும் ரொம்ப நல்லா இருக்குமா. திருப்தியா சாப்பிடுங்கம்மா. எது வேணாலும் தயங்காம கேளுங்க. சரிம்மா. ஐயோ, இந்த கௌதம் ஏதோ வீடியோ அனுப்பி வச்சிருக்கான். என்னன்னு தெரியலையே. ஐயோ, 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 இந்த பாவி கௌதம் இப்படி அசிங்க அசிங்கமா வீடியோ அனுப்பி வச்சிருக்கானே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, தெய்வமே, இப்பதான் உன்னை கும்பிட்டு எல்லாமே சரியாயிடும்னு நினைச்சேன். ஐயோ, அதுக்குள்ள மறுபடியும் என் தலையில இடி விழற மாதிரி இப்படி ஒரு வீடியோ அனுப்பியிருக்கானே. ஐயோ, நான் என்ன பண்றது? ஐயோ, ஐயோ, இப்ப என்ன பண்றது? அன்னிக்கிட்ட முதல்ல இதை சொல்லணும். இன்னும் கொஞ்சம் சாதம் எடுத்துட்டு வருவாமா? வேணாமா, வேணாம். இதுவே போதும். என் வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சு போச்சு. அண்ணி, என்னாச்சு? ஒரு நிமிஷம் என் கூட வாங்க நீ. நீங்க வாங்க நீ, நான் சொல்றேன். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் அது ஒரு நிமிஷம் வந்துடுறேம்மா. வாங்க நீ. ஏய் ரோஹிணி, என்னாச்சு? அண்ணி, என்ன ரோஹிணி, இப்ப நீ எதுக்காக மறுபடியும் அழுதுட்டு இருக்க? நாம பூஜையை நல்லபடியா பண்ணி அந்த தெய்வத்தை கும்பிட்டு மனசார கேட்டாச்சு. அந்த தெய்வமும் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும். நாம கும்பிட்டாம நம்மள கைவிட மாட்டா ரோஹிணி. அழாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும் ரோஹிணி. நீ நம்பிக்கையா இரு. அந்த கௌதம் பண்ணதையே நீ சும்மா நினைச்சிட்டு இருக்காத. இங்க பாரு, நீ இப்படியே அழுதுட்டு இருந்தனா உன் பெரிய அண்ணனுக்கு சந்தேகம் வந்து என்ன ஏதுன்னு கேட்டு கொடைய ஆரம்பிச்சிருவாரு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இனிமே அந்த அயோக்கிய ராஸ்கல் கௌதமால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. அவன் உன்னை டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டான். இல்ல நீ, இல்ல. கௌதம் என்ன நிம்மதியா வாழவே விட மாட்டான். அவனை டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பான். அவனோட தொல்லை எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா தொடரதான் போதும் அண்ணி. அப்படிலாம் எதுவுமே ஆகாது. எல்லாமே ஆயிடுச்சு அண்ணி, ஆயிடுச்சு. சாமிய நல்லபடியா கும்பிட்டு முடிச்சதும் எனக்கும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வந்துச்சு அண்ணி. இனிமே அந்த கௌதமால எந்த தொந்தரவும் இருக்காது, எல்லாமே சரியாக போகுதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா எதுவுமே சரியாகாத அண்ணி. அந்த கௌதம் சரியாகவும் விட மாட்டான். நீ என்ன சொல்ற? இப்போ எனக்கு அந்த பொறுக்கி சில வீடியோஸ் எல்லாம் அனுப்பி இருக்கான் அண்ணி. அவனே ஃபேக்கா வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி இருக்கான். எல்லாமே அசிங்க அசிங்கமா. அந்த வீடியோ காட்டு.
வேணாம் அண்ணி, அத நீங்க பாக்காதீங்க. ஐயோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி, அவமானமா இருக்கு அண்ணி. அண்ணி ஐயோ அண்ணி, வேணா விட மாட்டான் அண்ணி, என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டான். நான் செத்தாதான் அண்ணி இவன் அடங்குவான். அது வரைக்கும் என்ன இப்படிதான் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பான். நம்மள காப்பாத்த யாருமே இல்லையா அண்ணி? நீ பயப்படாத ரோஹிணி. நல்லவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க கண்ணீரை தொடச்சு விட்டு அந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்த அந்த தெய்வமே வரும். அம்மா, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா. நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டு முடிச்சிட்டேமா. ஆனா இங்க முடியாத பிரச்சனை ஒண்ணு ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்கிட்ட எதையும் மறைக்காதம்மா. இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்காளே, ஏதாவது பிரச்சனையா? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்லம்மா. எதுவா இருந்தாலும் ஒளிக்காம மறைக்காம சொல்லுமா. சொன்னாதானே தெரியும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லுவாங்கல்ல. கேக்குறவங்களுக்கு தானே எதுவா இருந்தாலும் கிடைக்குமா? மா எனக்கு எதுவும் வேணாம்மா. பசின்னு வந்து கேட்டீங்க, சாப்பாடு கொடுத்தேன். சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்லம்மா, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல. தயவு செஞ்சு போயிட்டு வாங்கம்மா. நான் வந்த வேலை இன்னும் முடியலம்மா. பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு பண்ணுவேன். எங்க பிரச்சனைலாம் உங்களுக்கு எதுக்குங்க? குடும்பம்னா அதுல நிறைய பிரச்சனை இருக்கும். அதுல நீங்க ஏன் தேவையில்லாம மூக்க நுழைக்கிறீங்க? யோசிக்காதம்மா. நான் தேவையில்லாம மூக்க நுழைக்கல, தேவையோட தான் நுழைக்கிறேன். அப்படி என்னம்மா உங்களுக்கு தேவை? ஏன் வீட்டு பிரச்சனையை நீங்க ஏமா கேக்குறீங்க? உங்ககிட்ட நான் ஏமா சொல்லணும்? நீங்க யாருமா எங்களுக்கு? என்னையாமா யாருன்னு கேக்குற? ஆமா, உங்களதான் கேக்குறேன். ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். அது பத்தாது நீங்க வேற என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டு டார்ச்சர் பண்றீங்கம்மா. அம்மா உங்ககிட்ட சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லம்மா. நீங்க கிளம்புங்கம்மா. அவசரப்பட்டு அப்படி சொல்லாதம்மா. ஐயோ போதும்மா. நாங்க ஏற்கனவே மனசு ரொம்ப நொந்து போயிருக்கோம். இதுல நீங்க வேற எங்களை கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. போங்கம்மா ப்ளீஸ். நான் கேட்டது தப்புதான். இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் வரேன். இல்ல போறேன்.